வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோட்டை மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகு நுணுக்கிக்கலாம். நுணுக்கி வச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இஞ்சியை நல்லா தட்டிட்டு பூண்டையும் அதிலே வச்சு நல்லா நசுக்கி அரைச்சிக்கலாம். பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டும் அரைச்சாச்சு. அதையும் வலித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சோம்பு சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம மிளகு தான் போட போகிறோம், மிளகுத்தூள். அதெல்லாம் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மட்டன் நல்லா 3/4 கிலோ மட்டனு நல்லா அலசி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், சோம்பு சீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மிளகை ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா 4-5 போட்டு வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. தாளிக்கிறது நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இதில் தான் தாளிக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். சோம்பு, பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் செவக்கட்டும். நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க இது மாதிரி கிண்டிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது சண்டை அன்னைக்கு வீட்டுக்கு பின்புறத்தில் செய்கிறோம். சண்டை அன்னைக்கு ஸ்பெஷலாக நாட்டுக்கோட்டை மட்டன் சுக்கா செய்கிறோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக வரப்போகுதுன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல். கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பின்னால் என்ன மரம் இருக்குது பக்கத்துலன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், வேப்பலை, மருதாணி, மல்லிகைப்பூ. இது ஒரு 17-18 வருஷம் இருக்கும். இந்த மருதாணி செடி வச்சு கையில் வச்சோன்னா அப்படியே செவ நல்லா செவந்துடும். மல்லிகைப்பூ வாசனையும் மருதாணி வாசனையும் சாயந்தரம் காற்றுல செமையாக இருக்கும். இந்த கொல்லை பக்கத்து அந்த வாசனைக்கு நாங்கள் சாயந்தரம் இந்த பக்கம் உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்போம் எல்லாரும். இங்கே பக்கத்துலேயே மட்டன் வேகுது பாருங்கள். இப்போ நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். வாசனை கம்மன்னு வருது. நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா கறி வந்து மரத்து போயிடும். அதனால் பாதி வேக்காடு வெந்தாலும் தான் உப்பு போடணும். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா கறியை கிண்டி விட்டுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டுருச்சான்னு பார்ப்போம். இப்போ வாசனை கம்மன்னு வருது. அப்படியே அப்பா சுக்காவா பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் சுருண்டு வந்து இதுதான் பக்குவம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் தெளிஞ்சு சுக்கா ரெடி ஆகிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகுத்தூளை தூவிக்கணும். இந்த சுக்காவுக்கு இதுதான் பக்குவம். மிளகுத்தூளை தூவிட்டு நல்லா அனல்லே, அடுப்பெல்லாம் நம்ம எரிக்க வேண்டியதில்லை. நல்லா அனல்லே நல்லா சூண்டு வரணும்.
அனல்லே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நாட்டுக்கோட்டை மட்டன் சுக்கா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.